ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மாதிரி மட்டன் எடுத்திருந்தேன். அது கூட நான் இப்போ பேனில் மசாலாவுக்கு பட்டை, அது கூட கிராம்பு, ஏலம் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் வறுத்துடணும். இது ஓரளவு நல்லா வறுத்ததுக்கு பிறகு சிம்மில் வச்சே நீங்கள் வருங்க, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. அது கூட நம்ம காஷ்மீரி மிளகாயும் கேஷ்யூஸும், அதாவது முந்திரியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கொஞ்சம் இதாக்கிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றி போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரியே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு தக்காளியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கணும். இது நல்லா ஓரளவு வதங்கி வந்ததுக்கு பிறகு தேங்காய் துண்டுகள், அப்படி இல்லாட்டி துருவிய தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காயையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கசகசா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா போட்டு செஞ்சால் மட்டன் குழம்பு, கொஞ்சம் மட்டன் வாங்கியிருந்தால் கூட நல்லா கிரேவி திக்காக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆற விட்டுருவோம். கசகசாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் முதல்ல கொரப்பாக அரைச்சிக்குங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டம் அரைச்சி எடுத்துக்குங்க. அப்படி அரைச்சி எடுத்து நம்ம குழம்பு செய்யும் பொழுது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். நிறைய பேருக்கு, அதாவது சாதத்துக்கு, பரோட்டாவுக்கெல்லாம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இடியாப்பத்துக்கு, இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் மட்டன் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நல்ல குழம்பு திக்னஸாகவும் இருக்கும், நல்ல வித்தியாசமான வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் குக்கரில் செய்யலான் இருக்கேன். நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் கூட செஞ்சிடலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அது கூட பெரிய சீரகம், சின்ன சீரகம், லைட்டாக வெந்தயம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் பொரிய விட்டுருவோம். அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி தேவையான அளவு போட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டுறலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு இது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நம்ம மட்டனை இதோடு சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயிலேயே முதல்ல நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம மட்டனை இதோடு சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துருங்க. இப்போ இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நம்ம அந்த மசாலாவை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி செய்கிறோமோ அப்போ தான் இந்த மசாலா, மஞ்சள்லாம் அந்த மட்டனோட சேரும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு மசாலா பவுடரும் மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. முதல்ல நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா மட்டனில் உள்ள தன்மை இருக்கும் தானே, அதே கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். இதோட நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த தயிர் போட்டு செய்யும் பொழுது நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். மட்டன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நான் இப்போ இதில் தண்ணி தேவையான அளவு சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அது கலர் வாரதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 அல்லது 3 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 அல்லது 3 விசிலுக்கு குக்கரில் வச்சு எடுத்துருங்க.
இப்போ பாருங்கள், இப்போ வந்து விசில் போயிருச்சு. இப்போ நான் அதில் வந்து திறந்து எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்து குழம்பு வந்து பார்க்கும் பொழுதே நல்லா இருக்கும். இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இடியாப்பம், அது போக இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் இது சாப்பிடலாம். நல்லாவே இருக்கும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மட்டன் வாங்கினீங்கன்னா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நான் மட்டன் குழம்பு செஞ்சால் ரொம்பவே திக்னஸாகவும் இருக்கும். இப்போ நான் கடைசியாக புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மட்டன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கடைசியாக புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அது தேவையான புளிப்புத்தன்மை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், புளி கரைசலும் போட்டாச்சு. மட்டன் பாருங்கள் நல்லா வெந்து கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. சாப்பிடவே ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் மட்டன் என்ன மாதிரி வெந்து வந்திருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.